வணக்கம் வணக்கம் இனிய வாழ் மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். முகமது நபியினுடைய இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் முன்னிட்டு அவரை பற்றி நான் பேசுறதுல எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இந்த மக்களுக்கு அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதே மாதிரி இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் அவரை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் இதில் கமெண்ட் எழுதுங்க, உங்களோட கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க அவர் செய்த அற்புதங்கள். மக்களை நாங்கள் சிந்திக்க வேணும். இன்னைக்கு நாங்கள் சிந்திக்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு இலங்கை வாழ் மக்கள் மட்டுமன்றி ஏனைய மக்களும் ஒழுங்கான ஒரு வாழ்க்கை நடைமுறையில் ஒழுங்கா இல்லை. அதுக்கு உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போனா நீங்க எங்களோட வீடுகளை பாருங்க. பெண் பிள்ளைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்காம சில தகப்பன் தந்தை தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வச்சு கொள்வீங்க. சில தகப்பனார் தாய்மார்கள் நல்ல பிள்ளைகளை வளர்த்து இருப்பாங்க, பார்த்தா ஓடி போறாங்க, அந்த சின்ன வயசுல ஓடி போறாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஒழுங்கான நடைமுறை நடத்தை இல்லாததான். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கோம் இந்த உலகத்துல. அந்த காலத்திலையும் மற்ற மனிதர் இருந்தாங்க, இப்பயும் ஏமாற்றமான மனிதர்களை தான் காணக்கூடியதா இருக்குது. அதுதான் ஒரே கவலை. இன்னைக்கு நவீனம் எவ்வளவு இன்னைக்கு வளர்ந்துருக்கு, இந்த வளர்ச்சியானது. ஆனா சில மக்களுடைய மூளை இன்னும் புத்தி அற்றதா இருக்கு, நான் காணக்கூடியதா இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிலவங்க பாருங்க வீடுகளில் பிரச்சனை, சின்ன பிரச்சனைக்கு தூக்கு போட்டுலாம் சாவுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும், சொல்ல தேவையில்லை. மக்களை நாங்கள் யாருக்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னா எங்களோட சுய சிந்தனையில நாங்கள் வாழ தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு நிறைய அற்புதங்கள் செய்யணும், அதாவது நன்மைகள் செய்யணும். நன்மைகள்னா யாருக்கும் தெரியாம உதவிகள் செய்யணும். உங்களுக்கு தெரியும். அது மாதிரி என்னுடைய இனிவாழ் மக்களுக்கு சொல்ல வராது தான், தன்னுடைய சுய சிந்தனையில வாழ பழகி கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு எவ்வளோ யாராவது ஒருத்தர்கிட்ட ஏமாந்து கொண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். மக்களே, என்னுடைய பயணமும் அப்படிப்பட்ட பயணம் தான். யாருக்கிட்ட ஏமாறாதீங்கன்றதான் சொல்ல வரேன். ஓகே, இன்னைக்கு முகமது நபியனுடைய அவருடைய மக்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம். அந்த ஏராளத்தில் இன்னைக்கு அவரை பற்றி நான் பேச வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம். மக்களை நாங்கள் எல்லா மதங்களை எல்லாத்தையும் மதிப்போம், மதிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் சரியா போவோம். மக்களை எனக்காக ஆதரவு தெரிவிக்கிற உங்களோட அனைவருக்கும் நான் கூடான நன்றிகளை சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் படித்தது கொஞ்சம், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் படிக்கணும்னாக்கா நாங்கள் எங்களோட சிந்தனையில இருக்கணும், எங்களோட விடாமுயற்சியில் இருக்கணும். ஓகே மக்களே, எனக்காக நீங்க என்னுடைய வீடியோலாம் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் கூடான நன்றியை மறுபடியும் சொல்லிக்கொள்றேன். மக்களை என்னுடைய பயணம் ஒரு அற்புதமான பயணம். இந்த அற்புதமான பயணத்துல நீங்களாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னாக்கா நீங்களாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை தர்மம் செய்யுங்க. தர்மம் செஞ்சா தான் என்னுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு காலமும் தெரியாது. மக்களே, அந்த காலம் சரி இந்த காலம் சரி தெரியாம அறியாம வாழ்ந்து கொண்டிருக்காங்களேன்ற ஒரு கவலை தான் எனக்கு. மற்றபடி எனக்கு எந்த இதுவும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு எல்லாம் இறைவன் தந்தருள்ளான். அவனுக்கு நான் கோடான நன்றி சொல்வேன். கடவுள் ஒருவனே, அந்த ஒருவனை நாங்கள் எல்லாரும் மதிக்க வேணும். மதிச்சா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். பாருங்க, சிறு வயதுல தூக்கு போட்டு சாவுறாங்க, எவ்வளவு சோதனைகள்ல இருந்து கொண்டிருக்காங்க. நான் இதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள், ஆனால் சொன்ன மக்களுக்கு அது விளங்கொள்றதுக்காக தான் சொல்றேன். இந்த வார்த்தையில நாங்கள் பாவிக்க கூடாது. ஒரு கட்டத்துல கடவுள் எனக்கு ஒரு வரம் தரணும், மிச்சம் அதிகமா பேசாம இருக்கிறது ஒரு வரம் கொடுக்கணும். அந்த வரத்தினால என்னுடைய பயணம் முற்றும் நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, சந்திப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம்.